நண்பர்களே, சென்னை வடபழனி முருகன் கோவிலை கட்டிய அந்த 3 தெய்வ சித்தர்கள் அவர்களுடைய ஜீவசமாதி மற்றும் வரலாறு பற்றிய பதிவின் 2ஆம் பாகம் இது. சித்தர் அண்ணாசாமி நாயக்கர் தன்னுடைய அந்த சிறு வீட்டின் ஒரு பகுதியில் ஓலை குடிசை கட்டி அதில் பழனியிலிருந்து முருகனாலேயே அருளி தரப்பட்ட அந்த முருகன் சுவாமி படத்தை வாங்கி கொண்டு வந்து பூஜைகள் செய்து வருவோருக்கெல்லாம் குறி சொல்லி அது சரியாகவும் நடந்து மிக பிரபல்யமான அண்ணாசாமி நாயக்கர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஏரியாவுக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கார், முருகனை வழிபடுறாரு, சொல்கிறது எல்லாம் சரியாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நாக்கையே முருகன் மேலே இருக்கக்கூடிய பக்தியில் காணிக்கையாக கொடுத்தார் என்பதும், பிறகு முருகன் அருளால் அந்த அண்ணாசாமி நாயக்கருடைய நாக்கு வளர்ந்தது என்பதும் சுற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரிய வர அது மளமளவென பரவ முருகனுடைய அருள் சித்தருக்கு கிடைத்து விட்டது என்று உணர்ந்த மக்கள் கூட்டமாக வரத் தொடங்குகிறார்கள். அவரிடம் அருள்வாக்கு கேட்கிறார்கள். அப்படி வந்தவரில் ஒருவர்தான் அண்ணாசாமி நாயக்கர் சித்தர் ஐயா அவர்களுக்கு அடுத்த சீடராக வந்து கோவில் திருப்பணிகளை செய்த ரத்னசாமி செட்டியார் அவர்கள். ரத்னசாமி செட்டியார் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வழி கேட்டு ஐயாவிடம் குறி கேட்பதற்காக வந்தவர். அப்படி அவருடைய முறை வரும்பொழுது எதிரே வந்து அமர்கிறார் செட்டியார். அவரிடம் எதுவும் கேட்காமலேயே அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொன்றையும் புட்டு வைக்கிறார் அண்ணாசாமி நாயக்கர் சித்தர் அவர்கள். திகைத்து போன ரத்னசாமி செட்டியார் அவரை குருவாகவே மனதில் ஏற்றுக்கொள்கிறார். அன்றிலிருந்து நாள் தவறாமல் கோவிலுக்கு வருகிறார். அப்படி வரும்போதெல்லாம் பூஜைக்கு உண்டான பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து தருகிறார். அது மட்டுமல்லாமல் குறிமேடைக்கு தவறாமல் சென்று வழிபடுகிறார். இவற்றையெல்லாம் கவனித்த சித்தர் ஐயா ஒரு நாள் செட்டியாரை தனியாக அழைத்து, எனக்கு பின்னால் இந்த குறி சொல்வது, மக்களுக்கு நன்மை செய்யும் இந்த வேலை நின்றுவிடக்கூடாது, இந்த பூஜை புனஸ்காரங்களும் நின்றுவிடக்கூடாது, முருகனை வழிபடுவதும் நின்றுவிடக்கூடாது. அதனால் எனக்கு பிறகு நீ இந்த வேலையை செய்கிறாயா என்று அவரிடம் கேட்க அவர் திடுக்கிட்டு போகிறார். ஏனென்றால் அவரே அவர் வாயாலேயே சொல்லிவிடுகிறார், எனக்கு குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பலசரக்கு கடை வியாபாரம் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்படி நான் வருவது என்று வருத்தப்பட ஐயா அண்ணாசாமி நாயக்கர் அவர்களும் அவரை ஒன்றும் தொந்தரவு செய்யாமல் விட்டு விடுகிறார். இப்படி காலங்கள் போகிறது. அண்ணாசாமி நாயக்கர் அவர்கள் மரணமடைகிறார், ஜீவசமாதி அடைகிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் செட்டியார் வழக்கமாக வடபழனி முருகனை தரிசித்து விட்டு தன்னுடைய கடைக்கு போகிறார். தேனாம்பட்டியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பலசரக்கு கடையை திறந்து உள்ளே போக திடுக்கிடுகிறார். உள்ளே அவர் கண்ட காட்சி, ஒரு சாது காவியுடையுடன் உள்ளே அமர்ந்திருக்க ஆச்சரியமாகிறார். பூட்டிய கடைக்குள் எப்படி ஐயா வந்தார் என்று. ஐயா, நீங்கள் யார் என்று கேட்பதற்குள் அந்த சாது விடுவிடுவன கடையிலிருந்து வெளியே வந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். பின்தொடர்கிறார் செட்டியார் அவர்கள். அந்த சாது நேராக முருகன் கோவில் உள்ளே வந்து, முருகன் கோவில் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் முன்னர் அண்ணாசாமி நாயக்கருடைய ஐயா வீட்டில் ஒரு ஓலை குடிசை பக்கம் இருக்கக்கூடியது முருகனுடைய அந்த படம், அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்குள் போகிறார், மறைகிறார். நடந்தது எல்லாம் யோசித்த அந்த செட்டியார், வந்தது சித்தரையா தான், அண்ணாசாமி நாயக்கர் தான் என்று உணர்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னை இந்த கைங்கரியத்துக்காக தேர்ந்தெடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்கிறார். இனிமேலும் நாம் தாமதிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தவர் ஐயாவினுடைய இடத்துக்கு வருகிறார். ஐயாவுக்கு சீடராகிறார். இங்கே அமர்ந்து விடுகிறார். ஐயாவினுடைய வேலைகளை, பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ஐயாவினுடைய வேண்டுகோளுக்கிணங்க அவர் கனவில் தோன்றி சொல்லி அந்த வேண்டுகோளுக்கிணங்க செட்டியார் அவர்களும், ரத்னசாமி செட்டியார் அவர்களும் பாவாடம் செய்து கொள்கிறார். அதாவது முருகனுக்காக வேண்டிக் கொண்டு தன் நாவை காணிக்கையாக கொடுக்கிறார். திரும்ப அந்த அண்ணாசாமி நாயக்கருக்கு நடந்தது போல் இவருக்கும் அந்த நாக்கு வளர்கிறது.
இதையெல்லாம் கண்ட மக்கள் இன்னும் அதிக மரியாதையும் மதிப்பும் வைக்கிறார்கள் இந்த கோவில் மேல், இந்த சிறிய கோவில் மேல் நிறைய காணிக்கைகளும் வருகிறது. செட்டியார் தன்னுடைய பணத்தையும் போட்டு வசூலும் செய்து பழனி படத்தையே வைத்து பூஜை செய்து கொண்டிருப்பதை விட பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகன் மாதிரியே ஒரு சிலை செய்ய வேண்டும், இங்கே வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதை போலவே தண்டாயுதபாணி சிலையை அவர்தான் நிறுவுகிறார். அப்படியே சின்ன கட்டடம் கட்டப்படுகிறது. சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. கோவில் ஓரளவு கோவிலாக காட்சியளிக்க ஆரம்பிக்கிறது செட்டியாருடைய கைங்கரியத்தில். 1863ஆம் ஆண்டில் இந்த கோவில் திருப்பணிகளுக்காக வந்த செட்டியார் அவர்கள் 2 ஆண்டுகளில், அதாவது 1865ஆம் ஆண்டில், அதாவது கருவறை மூலஸ்தானத்தை கட்டுகிறார், தண்டாயுதபாணி சிலையை நிறுவுகிறார், சின்ன சின்ன பிரகாரங்களை எல்லாம் கட்டுகிறார். கோவிலாக காட்சியளிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த ரத்னசாமி செட்டியார் அவர்கள். அந்த செட்டியார் ஐயா அவர்கள் 1888ஆம் வருடம் ஐயா அவர்கள் மரணம் எய்துகிறார், அதாவது ஜீவசமாதி அடைகிறார். அவருடைய ஜீவசமாதி அண்ணாசாமி நாயக்கர் ஜீவசமாதிக்கு அருகிலேயே நிறுவப்படுகிறது. இவருக்கு அடுத்து வந்தவர் தான் பாக்கியலிங்க சுவாமிகள். இந்த பாக்கியலிங்க சுவாமிகளுக்கு தான் அதிக பாக்கியம். ஏனென்றால் இன்று நாம் பார்க்கிற அந்த வடபழனி கோவில் அளவுக்கு மிகப்பெரிய கோவிலாக கட்டி எல்லா பிரகாரங்களையும் கட்டி கோபுரத்தையும் கட்டி மிகப்பெரிய பேர் வாங்கியவர் கடைசியாக இருந்த அந்த சித்தரையா தான் பாக்கியலிங்க சுவாமிகள். இந்த பாக்கியலிங்க சுவாமிகளினுடைய அந்த அறை கூட இப்போ நீங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு போனாலும் அந்த சன்னதி வழியாக உள்ள மெயின் என்ட்ரன்ஸில் நுழையும் போது உள்ளே நுழைஞ்சதுமே வலது பக்கம் டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஐயா பாக்கியலிங்க சாமிகளுடைய தியான அறை இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரவங்க அந்த கடைசியாக வெளியே வரும்போது அந்த பக்கம்தான் வரணும். ஐயாவுடைய தியான அறைக்கு போய் ஒரு நிமிஷம் இருந்துட்டு வருவாங்க. அது நாம் பார்த்துருக்கோம். ஐயா பாக்கியலிங்க தம்புரான் அவர்கள் தான் இந்த கட்டடப் பணிகள்லாம் நிறைய பண்ணது அவர் தான். அதாவது இந்த கருங்கல் வேலைகள் முழுவதுமே அவர் செய்த வேலைகள் தான். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப கிரகம், இந்த ராஜகோபுரம், இந்த காம்பவுண்டு, உள்ளே இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் மற்ற கிரகங்களினுடைய அந்த பிரகாரங்கள் எல்லாமே இந்த ஐயா செஞ்சது தான். அதுக்கான செலவு தன்னுடைய சொந்த செலவிலேயே அதிகமாக பண்ணியிருக்காரு. தன்னுடைய குடும்பத்திலிருந்து சொத்தை பிரித்து கொண்டு வந்து அந்த சொத்து எவ்வளோ போகிறதோ அவ்வளவும் முருகனுடைய திருப்பணிக்காக அர்ப்பணித்தவர். அதனால்தான் அவங்கள விட இவர் அதிகமாக தன்னை இந்த கோவிலுக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் சித்தர். இந்த கோவிலுக்கு உள்ளே போனால் அவரை வணங்காமல் யாரும் வெளியே வர்றதில்லை. 1931 ஐயா ஜீவசமாதி அடைந்தார். ஐயாவை அண்ணாசாமி நாயக்கருக்கு அடுத்து ரத்னசாமி நாயக்கர், ரத்னசாமி நாயக்கருக்கு அடுத்து பாக்கியலிங்க சுவாமிகளை ஜீவசமாதி அங்கே செஞ்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஜீவசமாதி கோயிலுக்குள்ளே போனாலே முதல்ல அண்ணாசாமி நாயக்கர் இருப்பார், அடுத்தது ரத்னசாமி செட்டியார், அடுத்தது பாக்கியலிங்க சுவாமிகள். அப்படி தான் வரிசையாக அங்கே கோவிலில் அவங்களுடைய ஜீவசமாதிகள் மேலே சிவனை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. 3 சித்தர்களுமே தன்னுடைய நாக்கை முருகனுக்காக காணிக்கையாக்கியவர்கள். திரும்ப நாக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் அவர்கள் பிரபலமாயிருக்காங்க. மூவருமே நேரடியாக முருகனுடைய அருள் பெற்றவர்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் இவர்களுடைய ஜீவசமாதிக்கு போகாமல் தவிர்ப்பது அவ்வளவு உகந்த விஷயமில்லை. தெய்வத்தால் ஆகாதெனினும் சித்தர்களால் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சித்தர்களால் கட்டப்பட்ட கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை வணங்குவது மட்டுமல்ல, அந்த கோவிலையே கட்டிய அந்த மூலவரினுடைய அருளை பெற்ற அந்த சித்தர்களின் ஜீவசமாதிக்கு போய் அவர்களுடைய அருளை பெறுவதும் நமக்கு இரட்டிப்பு பலன்களை தரும். ஆகவே வடபழனி முருகன் கோவில் தரிசிக்க வருபவர்கள் பக்கத்திலேயே பின்புறம் இருக்கக்கூடிய இந்த மூவருடைய ஜீவசமாதியும் பார்த்து அவர்களுடைய அருளையும் பெற வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் இதே வடபழனி முருகன் கோவில் சன்னதியில் அங்கேயே எப்பவுமே நின்றுக்கிட்டு இருப்பார் சித்தர். இந்த சித்தர் எல்லாரும் சில பேர் பார்த்துருப்பாங்க, சினிமாக்காரர்களெல்லாம் பல பேர் பார்த்துருப்பாங்க. ட்ரம்ஸ்
சிவமணி எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ரொம்ப நல்ல காரியங்கள் செய்தவர். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சித்தர் பரஞ்சோதி பாபா அவர்கள், அதாவது வடபழனி முருகன் கோயில் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன அறையில் நான் பல தடவை போய் பார்த்துருக்கேன். நான் பேசணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அவர் பார்ப்பார், தலையை தூக்கி பார்ப்பார், பேச மாட்டார். பேசுனதில்லை, கண்ணாலேயே ஏதோ சொல்லுவார், நமக்கு புரியாது. அவரை பற்றின பதிவை தான் நான் அடுத்த பதிவாக போட போகிறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.